நியூசிலாண்டை சேர்ந்த ஹால்டர்ன்ற ஒரு கம்பெனி மாடுங்களுக்கு ஸ்மார்ட் பேண்டை மாட்டி விட்டு $2 பில்லியன் வேல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, லிட்டரலி நம்ம கையில் கட்டுவோம்ல ஸ்மார்ட் பேண்ட், நம்ம நடக்கிறதெல்லாம் வந்து நம்ம கேலரிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுமே, அந்த மாதிரி ஒரு பேண்டை மாடுகளுக்கு கட்டி $2 பில்லியன் கண்டுபிடிச்சு, அதாவது 16,000 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில். பட் அந்த இனோவேஷனில் வந்து உண்மையிலேயே 2 சூப்பரான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட், அந்த பேண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு, ஒரு வைப்ரேட்டர், ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற ஒரு சின்ன மிஷின், கூடவே வந்து ஒரு ஏஐ மாடலில் ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய சென்சார்ஸ்லாம் இருக்குது. இந்த ஏஐ மாடல் வந்து மாடுங்களை இவ்வளோ நாளாக அனலைஸ் பண்ணி மாடுங்க என்னென்ன சினாரியில் எப்படிலாம் நடக்கும் அப்படின்றலாம் கண்டுபிடிச்சி அதை ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேண்ட் வந்து 2 விஷயத்தை பண்ணோம். மாடுடைய கழுத்தில் மாட்டினதுக்கப்புறம் முதல்ல அந்த மாடோடைய ஒரு ஆக்டிவிட்டியும் நோட்டீஸ் பண்ணோம். எப்படி வந்து நம்ம நடந்தா நம்ம கேலரி போனெல்லாம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ட்ராக் பண்ணுதோ, அதே போல் மாடோடைய எல்லா ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ணும். எவ்வளோ சாப்பிடுது, எப்படி நடக்குது, அதோடைய ரெகுலர் பேட்டர்னில் எதனா மாற்றங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். இன்கேஸ் மாடு ஏதோ வியர்டாக பண்ணுது அப்படின்னா அதை முன்னாடியே டிடெக்ட் பண்ணி அதனால அந்த மாடுக்கு என்ன பிரச்சனை வரக்கூடும்னு சொல்லி ப்ரோஆக்டிவாக இது டிடெக்ட் பண்ணும். இந்த ப்ரோஆக்டிவ்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. யூஸ்வலாக மெடிசன்லையும் சரி, இன்ஜினியரிங்லையும் சொல்லி ஒரு விஷயம் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தோம்னா, அது சரி பண்ணோம்னா அது ரியாக்டிவ். ஆனால் இந்த ப்ரோஆக்டிவ்ன்றது ஒரு பிரச்சனை வரக்கூடும், வரலாம் அப்படின்னு முன்னாடி டிடெக்ட் பண்ணி அதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர், அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது பண்ணுறது ப்ரோஆக்டிவ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எனி டைப் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, இல்லை மெடிசன் எடுத்துக்கோங்க, எப்போவுமே ப்ரோஆக்டிவாக தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதனால் வந்து டேமேஜ் நம்மளுக்கு இல்லாமல் நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளில வந்துடலாம். அண்ட் இந்த நெக் பேண்ட் வந்து ஃபார்மர்ஸுக்கு அந்த ப்ரோஆக்டிவான ஒரு பவரை கொடுக்குது. 2வது, நம்ம ஊரில் மாடு மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, மாடு வெளியே ஓடாமல் இருக்கிறதுக்கு வேலி போட்டுக்கும், ஒரு பெரிய வேலி. அப்படி இல்லைன்னா மாடு மேய்க்கிற ஆளுங்க 2-3 பேர் வச்சிருப்போம், ஏன்னா மாடுடைய குவான்டிட்டியை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, இந்த நெக் பேண்ட் அதுக்கான அவசியமே இல்லாமல் பண்ணிடுச்சு. ஸோ பேசிக்காக இந்த நெக் பேண்ட் மாட்டிட்டு இருக்க மாடுங்க 100 மாடுங்க இருக்கட்டும், 500 மாடுங்க இருக்கட்டும், ஓகேங்களா, அதை நீங்கள் ஒரு வயல்வெளியில் விட்டுறீங்க மாடு மேயறதுக்கு. நீங்கள் உங்கள் ஃபோனில் அந்த வயல்வெளியை சுற்றி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம், ஒரு பவுண்டரி மாதிரி மார்க் பண்ணிடலாம். அந்த பவுண்டரியை தாண்டி ரியலாக அந்த மாடுங்க வெளியே போச்சுன்னா அந்த மாடுங்களோட ஜிபிஎஸ் வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும் அந்த பேண்ட் மூலமாக. அந்த மாடுங்க நீங்கள் போட்ட ஏரியாவை தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கு போச்சுன்னா ஜிபிஎஸ் ட்ரிகர் ஆகிட்டு அந்த மாடுங்களுடைய கழுத்தில் மாட்டிருக்கிற அந்த பேண்ட் வந்து ஒரு சின்ன வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ அதான் மாடுங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலர்ட். பட் அதையும் மதிக்காமல் அந்த மாடுங்க வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த எலக்ட்ரிக் ஷாக் அது அந்த இடத்த விட்டு அது வெளியே போக போக இன்னும் இன்டென்ஸ் ஆகும். ஸோ மாடுங்க ரிட்டர்ன் அந்த ஜோனுக்குள்ளே வர வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஷாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நாள்லயே மாடுங்க வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்தால் வெளியே போகக்கூடாதுன்ற ட்ரெயின் ஆகிட்டு நம்மளுக்கு லிட்ரலி ஒரு இன்வெசிபிள் வேலி போட்ட மாதிரி மாடுங்க நம்ம மேப்பில் மார்க் பண்ண ஜோனுக்குள்ளேயே தான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும். இந்த டெக்னாலஜி பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் ஆயிடுச்சு. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்தேன். இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ரீசனே அதான். பட் இதுக்கு ஒரு 2வது ரீசன் இருக்குது. அது என்னன்னா, நம்ம இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் வரலன்றது தான் என்னோட பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவில் 2 விஷயம் பெருசு. ஒன்று, ஐடி இண்டஸ்ட்ரி. உலகத்துலேயும் நம்மகிட்ட அதிக ஐடி பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா, குவாலிட்டிலையும் சரி, குவான்டிட்டிலையும் சரி. 2வது, நம்மக்கிட்ட தான் வந்து உலகத்துலேயே அதிக மில்க் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நம்ம தான் அதிக பால் உற்பத்தி செய்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டில்ஸ், அதாவது மாடுகளும் நம்மக்கிட்ட தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குல்லையே நம்ம தான் நம்பர் 1, கேட்டில்ஸ்லையும் நம்ம தான் நம்பர் 1. அப்போது ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் தான் இந்த மாதிரி ஒரு இனோவேஷனை கொண்டே வந்துருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தான் தேவையே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் நியூசிலாண்டு நம்ம தமிழ்நாட்டை விட பாப்புலேஷன் கம்மி. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இதை கொண்டு வராங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்தியாவில் இது வரல? ஏன்னா முதல் மாதிரி கூட கிடையாது. இப்போலாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு, ஈவன் நானும் ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னையும் பார்த்து அந்த கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் நம்மளுக்கு வரல? இந்தியாவில் ஆரம்பிக்கிற எல்லா ஸ்டார்ட் அப்புமே ஏதோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ, ஒரு குயிக் காமர்ஸோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் டூலையோ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, விச் இஸ் ஆல்சோ ஃபாரினில் பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது தான் மோஸ்ட்லி இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ் இருக்குல்லையா, இந்த அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நம்ம இந்தியன் பிஸ்னஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இனோவேஷன்ஸை பற்றி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஓகேங்களா, ஏன்னா அதில் வேல்யூ இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் பாருங்கள், இவங்க வந்து $2 பில்லியன் 16,000 கோடி அது இன்வெஸ்ட்மெண்ட் புல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு தேவை. நம்ம யங்ஸ்டர்ஸும் இதை நோக்கி தான் மூவ் ஆகணும். ஸோ நம்மகிட்ட அதுக்கான எல்லா செட்டப்பும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவில் நல்ல டேலண்ட்ஸ் இருக்குது, எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்தியாவோட நிறைய இண்டஸ்ட்ரி, கேட்டில் இண்டஸ்ட்ரி, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து இன்னும் ட்ரெடிஷ்னலான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அடிச்சிங்கன்னா, கரெக்டாக நீங்கள் ஒரு ஐடியா எடுத்து வந்தீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்குது. அது மூலமாக உங்கள் பிஸ்னஸை பல $1 பில்லியன் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கான கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே என்னென்னா நம்ம வந்து மைண்டை அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஒன்று தான் நம்மளுக்கு தேவைப்படுது.
அண்ட் அதையும் கன்வே பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ அந்த ஹால்டர்ன்ற கம்பெனி பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நான் டிஸ்கிரிப்ஷன் அவங்களை பற்றி லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸுக்கு நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.